பொடியை கலந்துப்போம். வெட்டி வச்ச காய்கறி எல்லாம் உள்ள போட்டுப்போம். அருமையான மசாலா ரெடி ஆயிருச்சு. கலவுன அரிசியை உள்ள கொட்டிப்போம். அம்மா கேரட் நான் கலக்குறேன். அப்பா கலக்குவார்னு தெரியும், ஆனா இப்படி கலக்குவார்னு தெரியாது. மிக்ஸ் ஆற வரைக்கும் கலக்கிப்போம். நல்ல வாசனையா வருது, நல்ல வாசனையா வருது. மம்மி சீக்கிரம் அவன்ல வைங்க மம்மி. டேய் இன்னும் 20 மினிட்ஸ் தான். சூப்பரான பீஸா ரெடி. ஓவன்ல வச்சாச்சு, பீட்சா ரெடி. அச்சச்சோ, நான் இப்படி பீஸா செய்வேன்னு நினைச்சு கூட பார்க்கல. கியூட் நானு. இப்ப எல்லாம் ரெடி ஆயிருச்சு. மூடி 2 விசில் விட்டா பிரியாணி ரெடி. ரெடி. ஒரு வழியா ஆல் பேக்ட். பிரியாணி ரெடி. மானி என்ன பார்த்துட்டே இருக்க? உனக்காக தான் செஞ்சோம், சாப்பிடு. கண்ணு முன்னாடியே பீஸா இருக்கு, பிரியாணி இருக்கு, எதை சாப்பிடுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். அந்த பிரியாணிக்கு முன்னாடி எப்படியாவது மணியாவை இந்த பீஸாவை சாப்பிட வச்சிடணும். ஃபர்ஸ்ட் பீஸா சாப்பிடு. இரு சாப்பிடட்டும். எங்க தண்டி எடுத்தீங்க இத? ஓவன்ல இருந்து தான். வாக் நல்லாவே இல்ல. பீஸான்னாங்க. ஏன் பீஸா நல்லா இல்லையா? How is it possible? நல்லா இல்லையா? தெரிஞ்ச விஷயம் தானே. கேவலமா இருக்கு. அது நான் சொல்லல, கேவலமா தான் இருக்கும். நீ நம்ம பிரியாணி சாப்பிட்டு பாரு. இப்போ நம்ம ஐட்டம். என்ன அங்கிள் இது? சிக்கன் பிரியாணி சொல்லிட்டு முட்டை பிரியாணி குடுக்குறீங்க? அப்போதான் ஒரு ஐடியா வந்துச்சு. அது உனக்காக நாங்க சிக்கனை முட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம்மா. சூப்பர் சூப்பர் அங்கிள். நல்லா சாப்பிடுமா. இது எங்க இருந்து அங்கிள் எடுத்தீங்க? குக்கர்ல இருந்து. பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, கேவலமா இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். என்னது? பீஸாவும் நல்லா இல்ல, பிரியாணியும் நல்லா இல்ல. அவங்க பிரியாணியும் நல்லா இல்லையா? பிரியாணி அப்போ பிரியாணி நல்லா இல்லையா? தப்பாச்சே. நல்லா இல்லையா? கால்குலேஷன்லாம் கரெக்டா தானே போட்டேன். பரவாயில்ல, ஹையா தான் ஸ்மார்ட்ல. அப்போ ஒரு ஐடியாவை ஆழியா கொடுத்தேன். செம்ம ஐடியாப்பா. மானியா, உன் கையில கொஞ்சோண்டு பிரியாணி எடு. என்னடா பண்றீங்க? எடுத்துட்டியா? இப்ப அத அப்படியே பீஸா மேலே போடு. இப்ப அத அப்படியே எடுத்து அத சாப்பிடு. இதுவும் அதுவும் ஒண்ணா சாப்பிட்டா எப்படி நல்லா இருக்கும். இருந்தாலும் ட்ரை பண்ண. சூப்பரா இருக்கு. ஓ, அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இதானோ? இந்த டிஷ்ஷோட பேர் என்ன? பீஸா பிரியாணி. எப்படி இவ ஸ்பாட்ல யோசிக்கிறா? ஆனா ரொம்ப பெருமையா இருக்கு. அட பீஸா பிரியாணி நல்லா இருக்குல்ல? So different, so tasty, just looking like a வாவுன்னு தானே வரும். அதனால என்ன மயங்கிட்டா? அலைங்கள மயங்குவாங்க, ஏன் அறிவுல கூட மயங்குவாங்க. இவ என்ன இத சாப்பிட்டு மயங்கிட்டா? காலையில சாக்லேட் வாங்கணும்னே மண்ணியா ஒழுங்கா அமுச்சு வச்சிருக்கணும். எவ்வளோ செலவு. பீஸா பிரியாணி மயங்கிட்டா. அப்பா, பீஸா பிரியாணியா? நல்ல வேலை, மானியாவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ண உடனே வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா? இனிமே அந்த பீஸா பிரியாணியை குப்பை குழி தோண்டி போச்சிடணும். பீஸா பிரியாணி ஒண்ணா சாப்பிடாதீங்க.